குழந்தைங்க ஒரு பிஸ்கட் உடைஞ்சதுக்கு போயிட்டு எனக்கு முழுசா தான் அந்த பிஸ்கட் வேணும்னு சொல்லிட்டு கீழே படுத்து உருண்டு அழுதுலாம் நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி ஒரு அப்பளம் உடைஞ்சதுக்கு எனக்கு முழுசா தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சலாம் நம்ம பார்த்திருப்போம். இது எதனால நடக்குது அப்படின்னா பிக் எமோஷன்ஸ் இன் ஸ்மால் பாடிஸ். அதாவது பெரிய பெரிய எமோஷன்லாம் அந்த குட்டி உடம்புக்குள்ள இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பேட் பிஹேவியர் கிடையாது, பிரெயின் டெவலப் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராவர்ப் சொல்றேன், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸ் எந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்கோ அதே மாதிரி குழந்தைங்களோட ஃபீலிங்ஸும் வந்து அந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்கும். என்ன நம்மளால அந்த விஷயத்த எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், குழந்தைங்களால அந்த எமோஷனையோ இல்லாட்டி அந்த ஃபீலிங்ஸையோ இல்லாட்டி அவங்களோட இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனையோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட பிரெயின் இந்த ஃபீலிங்ஸ் இருக்கிற ஏரியால இருக்கு இல்லையா, அந்த பிரெயின் பார்ட் வந்து டெவலப் ஆயிருக்கும், அவங்களுக்கு ஸ்டில் டெவலப்பிங் ஒரு ப்ராசஸ்ல இருக்கும். அதனாலதான் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸாகரேட்டடா நம்மளுக்கு தெரியறதுக்கான ரீசன். ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பிளே டைம் முடிஞ்ச உடனே குழந்தைங்க அழுவாங்க, திரும்பி அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்கூலை விட்டு முடிஞ்சு வந்த உடனே மெல்டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். அவன் ஆல்ரெடி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பான், அந்த நேரத்துல போய் ஒரு சாத்துறது, அப்போ இன்னமும் அது பர்ஸ்ட் அவுட் ஆகி எரிமலை வெடிக்கிற மாதிரி வெடிச்சு சாத்துருவாங்க. ரொம்ப ஸ்கிரீம் பண்ணுவாங்க பசியா இருக்கும் போதும் ரொம்ப டயர்டா இருக்கும் போதும். இதெல்லாம் வந்து பிரெயின் அண்டர் டெவலப்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல ஏன் அப்படின்னா அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து ஓவர் வெல்ம்டா இருக்கு, பிரெயின் வந்து அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு, ஃபீலிங்ஸை எமோஷனை கண்ட்ரோல் பண்ற ஏரியா வந்து அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிலாம் இருக்கிறப்ப அஸ் அடல்ட்டா நம்ம அவங்ககிட்ட என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா கோரெகுலேஷன். லைக் நம்ம வந்து ஒரு அடல்ட்டா காமா இருக்கணும் அந்த சிச்சுவேஷன்ல. ரெண்டாவது அவங்களுக்கு இந்த எமோஷன்ல சப்போர்ட்டிவா நம்ம இருக்கோங்கிறத நம்ம ஆக்ஷன் மூலமாவே குழந்தைக்கு புரிய வைக்கணும். மூணாவது ஒவ்வொரு ஃபீலிங்ஸ்க்கும் நேமிங் கொடுங்க. நீ இந்த விஷயத்தினாலதான் அழுகிற, அம்மாவால புரிஞ்சுக்க முடியுது, நீ எதுக்காக அழுகிறேன்னு அம்மாவுக்கு தெரியுது, அம்மா ரெக்டிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து புரிய வைக்கணும். அதே மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல குழந்தைங்க வந்து சேஃபா இருக்காங்க அப்படிங்கிறத குழந்தைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அது இல்லாம குழந்தைக்கு எம்பதி டீச் பண்ணுங்க, ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க. புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவை குழந்தைங்க வந்து ரொம்ப கத்துறப்ப அழுகுறப்ப ரொம்ப புயல் மாதிரி வெடிக்கிறப்ப நம்ம அமைதியா இருக்கிறப்ப குழந்தைங்க நம்மளை பார்த்து இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அமைதியா ஹேண்டில் பண்ணுங்கிறத கத்துக்குவாங்க. இனிமேல் உங்க குழந்தைங்க அடம் பிடிச்சாங்க அப்படின்னா இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. எப்பவும் சொல்றதுதான், ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு முடியலன்னு சொல்லக்கூடாது. ரொட்டீனும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம் மக்களே.